Hi everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி இந்த டிசைன் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான 5 எலிமெண்ட்ஸ் நான் இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல், செகண்ட் வந்து ஸ்பைரல் கூட ஒரு பெரிய ஸ்கேலப் டிசைன், தேர்ட் வந்து நார்மலான 3 லீஃப் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்ஸ். இதை வச்சு தான் நம்ம ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சர்க்கிள்ஸ். அது ரொம்ப ஈஸி. ஸோ சிக்ஸ்த்து வந்து நான் இந்த 5 திங்ஸையும் எப்படி யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோன்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். 5 ஸ்டெப்ஸையும் வச்சு தான் நம்ம ஒரு ரிவர்ஸ் ஃபில்லிங் கட் ஒர்க் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இதுலேயே ஆப்ஷன் இருக்கும், அந்த 3 டாட் ஆப்ஷனில் நீங்கள் போய் நீங்கள் வீடியோவை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. செகண்ட் எலிமெண்ட்டாக நம்ம ஒரு ஸ்பைரல் அண்ட் ஸ்கேலப்ஸ் டிசைனை வச்சு யூஸ் பண்ணதில் நான் இங்கே 3 ஃப்ளவர்ஸ் செட் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் 3 ஃப்ளவர்ஸ் செட் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் சைடில் கொஞ்சம் இடம் இருந்தனால அங்கே 3 செட் லீஃப் வச்சுட்டேன். அண்ட் இங்கே இன்னும் கொஞ்சம் இடம் தெரியுதோ எந்தெந்த இடத்துல என்னால் ஸ்வெல்ஸ் வந்து செட் பண்ண முடியுதோ அந்த இடத்துல எல்லாமே நான் ஸ்வெல் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 2 ஸ்வெல் செட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி 3 லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் டிசைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் ஸ்பேஸில் வந்து நீங்கள் டிசைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். அண்ட் ரிமைனிங் 30% தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா எடுத்து காமிக்கும். எப்பயுமே ஒரு டிசைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இப்போ ஒரு ஃப்ளவர் செட் எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளவர் செட் கூட ஸ்வெல்ஸோ இல்லை லீவ்ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் திரும்பி ஒரு பஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஈவன் இஃப் நீங்கள் லோட்டஸ் டிசைன் வரைகிறீங்களோ இல்லை எந்த ஒரு ஃப்ளவர்ஸ் வரைகிறீங்களோ அப்படி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அது இன்னும் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக தெரியும். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நான் எந்தெந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுதோ அந்தந்த இடத்துல லீவ்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்வெல்ஸ் வந்து இதுக்கு மேலே செட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஸோ 70% ஆஃப் ஸ்பேஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அது எல்லாமே டார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதோட இந்த டிசைன் வந்து முடிஞ்சிடும். இட்ஸ் ரியலி சிம்பிள் இஃப் யூ லேர்ன் all those 5 elements which I shown in the starting of this video. Thank you so much for watching. Hope this video is very helpful for you. If you want to learn some other designs, do comment below whatever design you want to learn. And I tried to shoot those videos and upload it too. If you want to learn how to roll cones, I already posted on 2 different languages. I explained it in Hindi and Tamil as well. So I'm going to attach those videos in the end of this video. So do watch it. அண்ட் இப்போ நம்ம இங்கே வரைയത് பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் வரையணும். வெயின்ஸும் இப்போ என்னால் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக காமிக்க முடியல. சாரி, நான் வெயின்ஸ் காமிக்கணுன்றதே மறந்துட்டேன். பட் இட்ஸ் ரியலி சிம்பிள் வெயின்ஸ் ஆல்சோ. பட் எல்லாம் எந்தளவுக்கு டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வெயின்ஸ் வரும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெயின்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கும் அந்தளவுக்கு வெயின்ஸ் வந்ததே கிடையாது. பட் நவ் இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ டூ ப்ராக்டிஸ். அண்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி வெயின்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் லாஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் யா, ஹாஃப் ஆஃப் இது முடிஞ்சிருச்சு. Next half cover பண்ணிட்டோம். Thank you so much for watching.